ஒரு கதைங்க ஆளோட கடைசி இனி எப்போ காண புரியல ஏரியா லண்டன் போறேன்டா இனி எப்போ காண புரியல அண்ணே வெளியே வெளிநாட்டு போறான்னு பார்த்தேன். சுப்போஷர் என்ற ஆள் வந்து இந்த இடத்துல இல்லை என்று சொன்னால் இங்க தண்ணி ஊத்துறதுல இருந்து அங்க சீமந்து உழைக்கிற வரைக்கும் அப்ப வந்து எந்த பயணம் பழிக்கிறோம்னு சொன்னாலும் ஆள் வந்து முன்னுக்கு நிற்கும். இப்ப வந்து அவ்வளவு ஒரு பொறுப்பும் கடமையுமா நிற்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா அவ்வளவு விளங்கும் இந்த வருஷத்துக்குள்ள நிறைய சம்பவம் நடக்கிறது. எடுத்து வை, நாளைக்கு வேற பின்னேரமா சாப்பிடுவேன். பல்லு வேக்கிறதுக்குள்ள ஒரு பிரஷ் எடுக்க முடியும். அட ஏசி போடணும்னா என்ன தந்துங்களா இயற்கை காத்தோடவோ மற்றது இங்கே இப்போ டீசல் எல்லாம் மொக்கு விலை ஏறிட்டுறாப்பா. இப்போ ஓட்டங்களில் நம்பி எடுத்தாக நிறைய பேர் அந்த வகையில் இவ்வளோ பேர் இவ்வளோ நட்டங்களோட எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்வண்டிட்டா இல்லை இன்றைக்கு கியூஆர்லாம் அடிக்கலாம். அதுதான் பார்த்தேன் இன்றைக்கு கியூஆருங்க கேட்கல என்ன எவ்வளோ அடிக்கிறேன் ஃபுல் டேங்க் அடிச்சு விட்டாங்க. ஹம்சா ரோல்ஸ் டயர் வடே 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 படம் வீடியோ நிற்குது. அவனில் ஒரு பழக்கம் மடியாக அங்கே கண்டாடு கொடுக்குறான். அப்புறம் நீங்கள் யோசிக்க என்ன எடுக்கிறாங்க. எத்தனாயிரம் கோடிக்கு பிள்ளைகளுக்கு தான் இருக்கான். கண்டா ஈரான் அமெரிக்கா சண்டையால் கொஞ்சம் ஓஞ்சு கிடக்குமா போலாம் கிடக்கு வானங்களை இங்கே பார்த்தா. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் சொல்லக்கலை. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக தெரியும், சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லுவோம் மறுபடியும் எங்கள்ட வீடு நிற்கிறோம். எங்களோட வீட்டில் அதாவது என்ன சொல்கிறேன், இன்றைய தினம் வந்து ஒரு எங்களோட சேனல் மூலம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய நாள் ஆயிடுது. அதாவது அந்த ஹயர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நாளாக வந்து நாங்கள் ஒரு இடமே போகல. காரணம் வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது வீட்டு வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, வீட்டு வேலை ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி இங்கால ஹெல்பிங் வீடியோ அப்படி இப்படி செஞ்சு தெரியும் போது அதோட இந்த ஹயர் அலுவலம் வந்து பார்க்குறது கொஞ்சம் இப்போ வந்து வேலைகளும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி இருக்கிறதால வீட்டு வேலைகள் அதால் இப்போ வந்து கொஞ்சம் அதுகளை கொஞ்சம் செஞ்சு கொள்கிற கஷ்டம். அதை விட இந்த நேரத்தில் வந்து என்ன பிரச்சனை, இப்போ உண்மையாக வந்து நீங்களும் வெளியாக இருந்தாலும் அந்த வீட்டு வேலைகளும் கொஞ்சம் செய்கிற கஷ்டம். என்னென்னா யார் வந்தாலும் தம்பியாக்கள் எங்கேன்னு சொல்லி அந்த விளக்கங்களையில் உங்களை கேட்டு செய்ய வேண்டிய ஒரு நிலப்பாடு. அதோட நான் உதாரணத்துக்கு போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களவு போயிருந்தாங்க. அங்கே போய் நின்றையிலேருந்து ஆள் வந்து ஒரே கோல் அடிச்சு வந்து சொல்லும் ஆள் வந்து இழப்பு வாரையல் கதியா வாங்க இங்கே என்னால் தனியாக நின்று எதுவும் செஞ்சு கொள்ள முடியாமல் போயிட்டேன்னு சொல்லி அதே மாதிரி வேலையிலும் அந்த டைம் நடக்கவும் இல்லை. நாங்கள் இல்லை அப்போ வந்து வேலைக்கு ஆக்களும் வரையில. அப்போ வந்து நாங்கள் நிறைய நாளைக்கு பிறகு இன்றைய தினம் வந்து ஏர்போர்ட் போகிறோம். அதுவும் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிற நிறையவே வந்து ஒரு வேண்டப்பட்ட ஒரு அண்ணா ஒரு ஆள் எங்களோட வந்து கதைச்சி பேசின அப்படின்ற வந்து சரியான மாதிரி குறைவு. எங்களோட மானண்ணாவோட பயங்கர ஒரு நெருக்கமான ஒரு அண்ணா ஏன்னா அப்போ வந்து நெருக்கமான அண்ணான்னு சொல்லும்போது அவர் வந்து ஆசைப்பட்டிருந்தாராம் தம்பியார்கள் எல்லாரும் வந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போற ஒன்றும் இல்லை. கூட்டிட்டு போனா இப்ப தெரியாது நாளை இப்ப சுப்போஷர் என்ற ஆள் வந்து இந்த இடத்துல இல்லையென்று சொன்னால் இங்க தண்ணி ஊத்துறதுல இருந்து அங்க சீமந்து உழைக்கிற வரைக்கும் என்ன புரிஞ்சு கொள்ளாமல் இந்த அக்னியன்னையும் சொல்லுவாங்க. உங்களை அறிவு இருக்கு. இன்னைக்கு இந்த தண்ணி நீ இந்த 10 போத்தலையும் குனிஞ்சு நின்று ஊத்திப்பாரு உண்ட நாரி என்னத்துக்கு உதவும் சொல்லி எடுத்துக்கொண்டு வரணும். எடுத்துக்கொண்டு வரல இருந்து தண்ணி ஊத்துறதுல இருந்து அங்க பிளேண்டி டீ மற்ற சீமந்து கலவையல் தம்பி எத்தனைக்கு எத்தனை போடுறேன் 2க்கு ஒரு வேக் போடுவோம். என்னன்னு 6 வண்டலுக்கு தண்டி வாக்கி போட போறேன்னு கழிச்சேன். அப்ப நான் சொன்னேன் ஐயா நான் சீமந்தோட சாரேன் பிளப்பா போடு 5 வண்டியில தான் போடும்.
போடு அது பிரச்சனை இல்லை அப்படி போய் 6 கூட ஒன்றை குறைச்சி கொஞ்சம் பலம் கூடட்டும் பலம் கூடட்டும் அப்படி அப்போ ஒத்துக்கொண்டா செய்யறதுயா அப்போ யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கடம்புல அப்போ அதுக்காக தான் நான் உங்களை வந்து இந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களை முன்னுரிமைப்படுத்தி நிப்பாட்டி உங்களோட கடமையை நீங்க வந்து சரியா செய்யல இந்த இடத்துல நின்றாதான் இல்லாட்டி கூடாது. அப்ப சும்மா இருக்கிறேன்னு ஆல்ரெடி ஒரு இயல்பு வந்து விரையில் கொண்டு எனக்கும் மனதுக்கு வந்து மனம் மாறிவிடும். நான் கேட்கறல அதெல்லாம் கேட்டா உடனே விளைக்குறேன். அப்போ நானும் கண்டிப்பாக வந்து என்னை உடனே வெளிக்கிட மாட்டேன். என்னை பாண்டுதல்னு கேட்டாலும் நான் வெளிக்கிட மாட்டேன். காரணம் என்ன சொன்னால் உண்மையாக இவ்வளவோ பொறுப்பு இருக்கு, கண்டிப்பாக இவ்வளவோ பொறுப்பு இருக்கு. அந்த இடத்துல இப்போ தம்பி தான் இல்லாட்டா கூட சரி தம்பி இல்லாட்டி என்று சொன்னாலும் நான் இல்லாட்டி ரொம்ப தம்பி நின்றாலும் நான் இல்லாட்டி சரியான கஷ்டம் இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிருப்பீங்க மக்களே. அப்போ வந்து எந்த பயணம் பழிக்கிறோம்னு சொன்னாலும் ஆள் வந்து முன்னுக்கு நிற்கும். இப்போ வந்து அவ்வளவு ஒரு பொறுப்பும் கடமையுமா நிற்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த வருஷத்துக்குள்ள நிறைய சம்பவம் நடக்க இருக்கு. அது எப்ப எப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம். அப்ப அதுக்காக வேலையை கொஞ்சம் மூச்சானு வேலையை முடிப்போம்டா, வேலையை முடிச்சு எல்லாம் முடிக்கணும்ன்ற இல்லைங்க. சரி, அப்போ வந்து உண்மையிலேயே வந்து பொறுப்பான முறையில் இன்னும் நிறைய வேலை இருக்குது. காலம் வந்து பயங்கர ஒரு ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நாளும் போகிறது வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ வீடியோ பார்க்குறோம், இன்னும் அவ்வளோ வேலைடாப்பா இருக்குன்ற நீங்கள் யோசிப்பீங்க. அதே மாதிரி தான் நாங்களுமே யோசிக்கோம். இருந்தாலும் அந்த வேலைக்காரர் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் அங்கே தொட்டு இங்கே தொட்டு அப்படி இப்படி சொல்றதால வந்து பிரச்சனையா இருக்கு. இப்போ வந்து ஒரு சில ஆட்கள் வந்து வாக்குறுதி தந்திருக்காங்க, இந்த நாள்ல இருந்து நீ உங்களை விட்டான் வேலை அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து எல்லாமே வந்து நடக்கும். அப்போ இன்றைய தினம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எங்களன்ற விட எங்களுக்கும் தேவைதான். அதே மாதிரி மானண்ணாவுக்கும் மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு அண்ணாரால் வாரார் 2 நாட்களுக்கு பிறகு நாட்டுக்கு வர. அப்போ வந்து உங்களோட வருகையை நாங்கள் எதிர்பார்க்கணும்னு சொல்லி அண்ணாட்ட வந்து சொல்லியிருக்கா மானநாட்டை. அப்போ வந்து நாங்கள் சரி ஓகே நாங்களும் போய் நிறைய நாள் தானே, அப்போ அண்ணாவையும் போய் சந்தோஷமாக கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் நான் அண்ணா அக்கினி 3 பேர் அதே மாதிரி மானண்ணாவும் சேர்ந்து போயிட்டு அவங்கள ஒரு சந்தோஷமாக வந்து ஏற்றுட்டு வர. அப்புறம் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு ஒரு 3 நாட்களுக்கு பிறகுதான் இந்த பயணம். அப்போ வந்து சந்தோஷமாக நாங்கள் இப்போ வந்து எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அண்ணா சொன்னவர் 7:30 வந்து ரெடி ஆகணும்னு சொல்லி இப்போ 8-9 ஆகிட்டு டைம். ஏன்னு சொன்னால் நாளைக்கு மார்னிங், அதாவது நாளை விடியம் 8 மணி சம்திங் ஏதோ சொல்லிங்க லேண்டிங்கன்னா டைம் இருக்குது. இந்த நாளைக்கு சூழ்நிலைகளில் வந்து அவசரம் வேணும், ஆறுதலை போயிட்டு வாங்குவோம். அதை சொல்லித்தான் ஆளுங்க 7:30 பலிக்கு ஆறுதலாக போவோம்னு சொல்லி மறந்து போனார் போல. அப்போ அந்த வகையில் நாங்கள் 2 நாட்களுக்கு அப்புறம் என்ன சொல்கிறோம் அன்றைய தினம் நாங்கள் மட்டக்களப்பு போகும்போது வீடியோ எதுவுமே செஞ்சுட்டு போகல. என்னோட முருகண்டியில் ஒரு படியும் இருக்கா, அப்போ அந்த கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு கடை காட்டுங்க. வளமையாக நாங்கள் அங்கே தான் போகிறதா பால் சொல்லிச்சு. என்ன நான் நிறைய நாளாக வீடியோ ஒன்றும் செய்யலை, நீங்கள் படி வாங்கட கடை ஒரு காட்டுது போட்டுவிடுங்க யூரோப்பில் பரவட்டும். ஏன்னாண்டா வீடியோக்கள் பார்த்துட்டு அவங்க வெளியிலேருந்து வந்து போகிறார்கள் வந்து தம்பி நீங்கள் அந்த வீடியோக்களில் வந்து அந்த கடை தானே இது வீடியோ அப்படி வந்து கதை. அப்போ ஆளுக்கு கொஞ்சம் கதை கொஞ்சம் புழுதானே, வெளிநாட்டு ஆளுகள் வந்து கதைக்காகணும். தம்பியும் நின்றா ஆள்கிட்ட அந்த அப்படியான சில விஷயங்களை பார்த்துக்கொண்டு ஒரு என்ன சொல்கிற ஒரு பம்பலா எங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். அப்போ அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது எங்களுக்கு விரும்புகிற உதவியாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்படியே நாங்கள் வந்து மானண்ணா வர அப்படியே வந்து நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். எனக்கு இப்போ கதைக்கிறவள் ஒன்றுங்களா அந்த அக்னிக்கு வேர்வையே பார்த்துனீங்களே. அது என்ன பிரச்சனைனா தம்பி வந்து 2 காலில் நிற்கல மற்ற முகத்துக்கு லைட் அடிக்குது தான் கால் கொஞ்சம் மிந்தட்டா தான் வச்சோன்னு நிற்கிறான். அதால நான் நான் வந்து அப்புறம் நான் அதுக்கடையில் ஒரு ப்ரே ஒன்று பண்ணிடுவேன். அதுக்கு இப்போ அண்ணாவும் வரட்டும் வைத்தார் மானண்ணா வந்து அப்புறம் அப்படியே ஆரம்பிப்போம். அங்கே அடுவே மாதிரி என்ன சொல்றேன் எங்களுக்கு ஒன்றும் பிளாங்க இல்லை. ஏன்டா ஒரு நாளே போட்டு போகல இந்த அடுவு எடுத்தது இல்லை. இந்த நடுவை எனக்கு விளங்கு இல்லை. கொஞ்சம் பின்ன போ அந்த லைட்டு வாங்கலாம் வடிவா காட்டும். உண்மையிலே ஒரு நாள் நான் இந்த போட்டு போகல இப்படி அடுவு எடுத்து போனேன். நான் அண்டைக்கு கொஞ்சம் வித்தியாசம் அடுவாரு. காரணம்
காரணம் வந்து சும்மா தெரியாதா பம்பளாத்தான் சும்மா கிடக்கு ஷூ வீட்டுக்குள்ள எதுக்காக வந்து யூஸ் பண்ணணும்னா இப்போ அதுக்காச்சும் அடிக்கடி போட்டு போகிறோம் நாங்கள் வந்து அதுதான்டாப்பா இந்த வகைக்கு இது வைக்க ஓகே வேறுக்கு ஓகே இதே வீடியோ போட தானே ஒரு குவாலிட்டி போட்டால் அப்புறம் குழம்புல ஏர்போர்ட்டில் இறங்கிதான் அரே இந்த சேட்டு ஜூ போட்டாலே முதல்ல அந்த பிரஷ் எடுத்து வை நாளைக்கு வேற பின்னேரமாக சாப்பிட வேணும் பல்லு அடுத்து வச்சாச்சு இல்லை காட்டுவா அந்த உள்ளுக்கு இருக்கு வாங்க காட்டுவா கொஞ்சம் இது வா. எந்த பேக் கொண்டு வரேன் எந்த பேக் தான் உள்ளுக்கு காட்டக்கூடிய bag இல்லாம. எந்த பேக் தான் bag கொண்டு வரீங்க உண்மையா ஏன் போறாங்க காட்டுவா இந்த brush. பேக் எடுக்கல ஒரு பிரஷ் எடுக்க ஓடி brush காட்டுடா. டேய், brush காட்டுடா. அண்ணா கெட் பண்ணே லட்சி போடு கிடா கட்டு பண்ணி பிரச்சனை கண்டுட்டு கிடா கட்டு பண்ணி வச்சிருப்பேன் இது பிரஷ் எடுத்து இந்தியா உங்களை என்ன கலர் இந்தியம் இல்லை உண்டியம் எடுத்து வை ஏதோ நீ எடுத்து வச்சேன் ரெண்டு எடுத்துட்டேன் உண்மையா காட்டுண்டா அப்போ எடுத்து வச்ச பிரஷ் சரி வாருங்க எடுத்து வாரு என்ன கலர் அடே அடே ரெண்டு பேரையும் பச்சிரா அடே பச்சையா மஞ்சள் சிவப்போ இந்த தண்டியான கதமாச்சு இந்த பச்சை இந்த இப்போ ஒரு சிக்னலையும் கொண்டு போமா சிக்னல் யூஸ் பண்ணுறாங்க இல்லை தான் ஏன்னா சிக்னல் இல்லாமல் என்ன மனுஷனுக்கு சப்பாத்தி சேட்டு முக்கியம் இல்லை இந்த பிரஷுகள் தான் முக்கியம் பிறகு இதுக்கு மரியாதை இல்லை பட்டி விட்டுறான் பாவி எடிட் பண்ணுறா எல்லாத்தையும் பட்டுறான்டா வாஹோ இங்கே பேசுவோம் சார் உண்டு சரி கவிதாசன பிரச கவிதாசன கொடு மிஷன் பிரஷ் எடுத்தா அடே ஃபோன் எல்லாம் எடுத்துட்டீங்களா ஆ சரியா அடா போ கனால்து புறா பயா போட்டு அதுதான் இதுதான் பிளேன் ஓடு என்ன என் மானண்டா ப்ராப்ளம் இல்லை ஜீன்ஸ் போட்டு வரேன் சரியாப்பா இருங்க நாளைக்கு வேளாறு வந்தால் அடி புரே அப்பாவுக்கு காவலுக்கு டீம் நிற்குது மேலுக்கு அப்பா நாகம்மன் மாதிரி சின்ன ஒரு சத்தம் போட்டால் டீம் வராங்க எங்களுக்கு என்ன கொஞ்சம் இறங்க வச்சுருவாங்க ஓ உண்மை ஷோ ஏய் இது கேட்சி கொண்டு அட இங்கே ஓ வீடியோ நிப்பாட்டிட்டா தானே என்னது பேக் ஒன்று அதுதான் அது நீ வீடியோ எடுத்துங்க சும்மா வீடியோ காணிடுது பேக்கில் கொண்டு வரும் எனக்கு இங்கே அதுக்கு தான் இங்கே இது அக்கினி இந்த உண்ட பிரசங்க ரெண்டு நீளம் என்ன அப்போ மின்னுற மயிடு வரம் பாருங்க அது அப்படிதான் அப்படிதான் இந்த கேனில் கேன் அவன் பிரசங்க கையாசன அவன் இருக்கு ஆ சரி சுவா காட்டுறே வடிவா அடிக்கடி காட்டு ஓ போடுறா அம்மாவுக்கு சொல்லு அம்மா எப்படி போகணும் சொல்லுவாங்க காலத்தி காட்டு போகணும் முடிச்சிட்டு அம்மா இதா அம்மாங்க ஆளை காண அம்மா அம்மாங்கப்பா போ சொல்லுங்க போட்டான் ஓ ரைட் எடுங்க 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 ஆ ரெடி பண்ணுவோம் மிஸ்ஸுமா அடுவா ஓ நில்லுவா கொண்டு வரானது பிறகு ஆளு நான் படுக்க போனேன் கேடிச்சிங்களா கேட்டி ஜாங்க இன்னொரு அலுவலா போயிடுச்சு பா என்ன பக்கடா பார்த்தே இல்லாடம் பக்கேண்டா இங்கே போகிறது அடிக்கடி காட்டு கண்ணாடி எத்தனை இருக்குதோ பேக்காச்சு நிற்கிறேன் செஞ்சா மாதிரி ஒரு பாட்டில் இப்போ கூடாத எடிட் பண்ண போகிறேன் வீடியோ வரேன் போலே ஷூவை காட்டணும் நிற்கிறான்டா செல்லாக்கோட்டே அடே கவனமாக விட்றாப்பா நேற்றும் அவசரமாக காயக்கூடாது கவனமாக விடு புதுச்சு வர ஓடி மாடினா கொண்டிருக்கேன் அதோட முன்னுக்கு அவன் இருக்கான் எதுவும் அப்படி இப்படி முட்டுப்பட்டா கட்டுப்பட்டா அவன் ஷூ போயிடும் கேளுங்க அப்பா காட்டு செல்ல வரப்பிரியா பாம்போம்
உன்னை விட்டு போகிற கவலையாக தான் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்? வீட்டு வேலை ஆக்கலையிலே இல்லோ செல்லாம் கொண்டு நல்லா பாய் பாய். அப்பா மாதிரி ஒரு ஆள் கடையே கொடுத்து வச்சுக்கோண்டா அப்பா எங்களுக்கு. இது படம் ஏசியோட அவ்வளோக்கா? ஏசியோட கண்ணாடி அட ஏசி வேலை செய்யுமா? வேலை செய்ய போட்டு தான் இன்னும் குறைஞ்சி பேசி பார்த்து நான் லேட் ஆகாமட்டு. அதை விட ஏசி காற்றுல போகிறத விட இயற்கை காற்றுல போகிற எவ்வளோ சுகம் நினைக்கிறேன். ஓடிடலாம். ஏன் ஓடுவான்? அட ஏசி போடணும்னா இதை என்ன சொல்லுங்களா, இயற்கை காத்தோட போக மற்றது இங்கே இப்போ டீசல் எல்லாம் மொக்கு விலை ஏறிட்டுறாப்பா. வரதில்லை அதுக்கு முதலாவது இந்த வகைக்கு ஏசி கூடாது. பா பகுதிக்கு இல்லை, இயற்கையை விட என்ன இருக்கு மிஞ்சினது? வானிலாவை போல வந்த பாறை அல்லவா. அதாவது உண்மையிலே வந்து நிறைய நாளுக்கு பிறகு எங்களுடைய பயணம் வந்துட்டே தொடங்குகிறது. அதாவது மாநில தலைமையில் எனக்கெல்லாம் இல்லை. ஓகே என்ன எல்லாம் புத்தகங்கள் எடுத்தாச்சு, புத்தகம் அனலைசன் இதெல்லாம். தான் எடுத்தேன். ஓமம் ஓமம் ஃபோன் லைட் என்ன வக்கியா இருக்கு? என்ன ஃபோன் லைட் என்ன வக்கியா இருக்குதா? இது வந்து 8ஆம் மாதம் சும்மா வச்சுருக்கிறா வீடியோ கால் சும்மா இருக்கேன். எங்களுடைய வாகனத்தில் அனுமதி பத்திரங்கள் எல்லாமே வந்து ஓகேவா இருக்குது. வீடியோ பின்னுக்கு இந்த இருக்கான். நான் ஒரு லைட் அடி அதுக்கு அடித்தவனே. உண்மையிலே மிக்க சந்தோஷம். டீசல்லாம் ஓகே கொஞ்சம் அடிக்கணும் போல என்ன இருந்தாலும். 2 நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு பயணம் போறீங்க. என்ன மாதிரி அப்படி இப்படி சில விஷயங்கள் வந்து உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லை இல்லை நாங்கள் இதை தான் சொல்லுவோம். வாகனங்கள் வந்து கூடுதலாக வச்சுருந்தவங்க எல்லாமே இப்போ கொஞ்சம் பேர் வித்துட்டாங்க. உண்டு ஏன்னா நாட்டு பிரச்சனை அப்படி போய்கொண்டு இருந்தது எல்லாம். இந்த வாகனம் சும்மா இதான் இல்லை தானே. உண்மையை தான் சொல்கிறேன். சொல்கிறேன். அப்போ ஓட்டங்களில் நம்பி எடுத்தாகலாம் நிறைய பேர். அந்த வகையில் இவ்வளோ பேர் இவ்வளோ நட்டங்களோட எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. சில சொன்னவங்க சில பேர் இப்பயும் வச்சிருக்கிறாங்க. வச்சிருந்தாலும் இப்போ என்ன முதல்ல வந்து 55க்கும் 60க்கும் ஓடைக்கே பிடிக்கிறதில்ல. இப்போ டீசல் எல்லாம் விலை கூடி இருக்கேக்க ஆக்கள் என்னென்னு பிடிக்குங்க. அது வந்து என்ன சொல்கிறது, சில பேர் வந்து புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. வந்து இப்படியான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு நாட்டில். காசு கூட கேட்டாலும் என்ன நீங்கள் திடீர்னு காசு கூட டக்கண்டு எனக்கு அன்றைக்கு ஒரு அம்மா மெசேஜ் போட்டிருந்தோம். தம்பி இப்படி இப்போ நீங்கள் குழம்புல வந்து ஏற்றிட்டு போகிறக்க இவ்வளோ அடுக்குறீங்கள்ட்டு. அப்போ எனக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன்னு தெரியா போட்டு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னு சொன்னால் இவ்வளோ நாள் ஓட்டவும் இல்லை தானே, ஒரு வாகனம் ஓட்டவும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னா அப்போ நான் சொன்னால் தெரியலையம்மா. ஏன்னா இப்போ டீசல் என்ன விலை போகுதுன்னு கூட தெரியாது. ஓட்டவும் இல்லை. பிரச்சனை வந்தது. அதான் எனக்கு வந்து எத்தனை லிட்டர் வந்து கிழமைக்கு? 20 லிட்டர். 20 லிட்டர். அது போயிட்டு வரவும் காணாது. போயிட்டு தாங்க 20 லிட்டர் 20. அதான் அது போயிட்டு வரவும் காணாது. அப்போ பண பிரச்சனைகள் வரைக்கும் இருக்குது. வந்து ஒரு 12 மணி அளவு அடிங்க ஒரு காங்கால. அதுக்கு 3 மணி விட இல்லை இன்றைக்கு டுவர்லாம் அடிக்கலாம். அதான் இன்றோட முடியுதானே? சரி நாளே முடியும். இந்தியாவுக்கு அப்படி சட்டம் அப்படி கொண்டு வந்தாங்களே எனக்கு தெரியும். இது வரைக்கும் நான் பெட்ரோல் மடிக்கல டீசல் மடிக்கல. 18ஆம் தேதி வரைக்கும் வந்து கியூஆர் வந்து கியூஆர்லாம் அடிக்கலாம். 18 வரைக்குமோ ஏன்னு அதாவது இந்த புத்தாண்டுக்காக. அதுக்காக வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்தவங்க 18ஆம் தேதி முடியணுன்ற கதை. புத்தாண்டு முடிஞ்சா? புத்தாண்டு முடிஞ்சா? அது 13 முடியலன்னு நினைக்காத முடியல. அதுதான் நான் அந்த நெரிசலுக்கு அடித்ததானே பெட்ரோல். அதுக்கப்புறம் பெட்ரோல் அடிக்கலை. டீசல் ஓட்டம் வந்தால் தானே டீசல் போகிறதுக்குதுன்ற கண்டம் ஒன்றுமே இல்லை. தெரியல அதுதான் பார்த்தேன். கியூஆரும் கேட்கல என்ன எவ்வளோ அடிக்கிறேன். நான் ஃபுல் டேங்க் அடிச்சு விட்டாங்க. என்னடா அப்போ ஃபுல் டேங்க் அடிக்கல. நீ இருக்கு கொஞ்சம் அடிக்கிறது. ஃபுல் டேங்க் அம்புக்குறி பாதி நடக்கும். அந்த இங்கே அம்புக்குறி அது இது ரேடியேட்டர். அப்போ இடையில எங்கேயா போய் அடிப்பேன் கிட்ட பவுனியா கங்கால போயிட்டு ஒரு கொஞ்சம் ரப்பினா சரி. அதை விட தேவைதான் எப்படி வந்து ஓடாமல் இருக்க போகிறதில்ல வந்து. அதுதான் அதே விட வாகனம்
வாகன விபத்துகளும் வந்து அதிகமாகறால என்ன சொல்ற ஒரு லிமிட்டா பார்த்து போவோம் அது நம்ம சரியா போனாலும் அது இனி வந்து மற்ற எந்த விதமான பொலிசு இது கூட ஒரு எந்த விதமான மன்னிப்பே இல்லையா ஃபுல்லாக போட்டு கொண்டிருக்கேன் பார்த்துப்பில்லானே வாகனம் இதில் வந்து எந்த விதமான மன்னிப்பே கிடையாது. அதோட ரூல்ஸ் எல்லாம் வந்து அப்படி அமைஞ்சிட்டല്ലോ அப்படி கொடுத்தா தான் வந்து உண்மையிலே சரி வந்து இந்த ஊர்வழியை வந்து ஹெல்மெட்லாம் ஓடிக்கிறாங்க லைசன்ஸ்லாம் ஓடிக்கிறாங்க வந்து சரியான பதிலடி வந்து அதுதான் கவனம் நான் தொடரல இதுல அதனால நான் கதைக்கிறேன். அண்டே வைக்க கூடன்ட்டு இன்னைக்கு வைக்க கூட இல்லாட்டி இந்த வேனுக்கு கூட கிடக்கும். இல்லை இப்போ என்ன சொல்கிறேன் வந்து இப்போ உங்களுக்கு அப்படி கொஞ்சம் கூடையா இருக்கு வந்து ஷூ போட்டிருக்க ஆள் இது கொஞ்சம் பாதிப்பு கூடையா இருக்கு. இப்போ கொஞ்சம் தானே கலட்டி வைப்பேன் போகிறேன் போட்டு கொண்டு இருக்குது அதுதான் கொண்டு வெறும் கலட்டு நடத்திய போகிறேன். அப்புறம் ஏன் போட்டு போனவரை போட்டா அப்புறம் ஆளை ஏற்றிட்டு கலட்ட சரி அப்புறம் வீட்டை தான் நான் இப்போ விட்டுட்டு வரேன் வீட்டு நாளை வேலை நிற்க போகுது. என்ன ஸ்விம்மிங் பூல் வேலை மற்றது அதான் உண்மை கதையோ வீடியோ பார்க்குற இல்லையா நீ வீடியோ அவனோடட்டும் முருவண்டியில் போய் ஒரு டீயா குடிப்போம். பாம்பு பாட்டு என்ன பாம்பு இல்லாத வந்து அந்த ரோட்ல இருக்கிற வந்து அம்புக்குறிகள் அது வந்து உங்களுக்கு தூரத்து பாருங்க பாம்பு மாதிரி ஐயோ அதான் சொன்னா நீ டோச்சு லைட்டை பார்த்தியா கண்ணை அடிச்சு கொண்டு இருக்கிற அதோட லைட் அடிக்கிறது போகல தெரியாது யாரு கதைக்கிறது தெரியாது வந்து அதான் உண்மைதான் அதுக்கு அந்த லைட் அடிச்ச வாடி அதானா முருவண்டியில் எடுப்போம். ஹம்சா ரோல்ஸ் தயிர் வடை 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 முருகண்டி கஜான் இந்த குச்சிதா வடை 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 ஹம்சா ரோல்ஸ் தயிர் வடை எப்போ கடைசியாக மட்டங்களா போயிடும் வந்து அதான்டா தான் பொம்பளை இருக்கலாப்பா அவன் தான் சொன்னவன் அதான் என்ன சுமாரியில எங்கோ எங்கோ நம்மட ரொமேனியா எங்க நூறுலையா ஆ பட்ட வாடனே சீ இல்லை இல்லை நான் அங்கே 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 இருட்டரை கிடந்த வாட்டி ரொமேனியாவில் என்ன வேன் கொண்டு வரீங்களோ ரைட் ஓகே சரியா வாடியும் டீ சரி நாங்கள் கொழம்புக்கோ ஏர்போர்ட் இருக்கோம் அந்த பகுதிக்கு காலுகளை வைக்கிறான்டா அவன் யோசிக்கிறான் அந்த பகுதி சிக்கலான பகுதி அவன் இல்லைங்க அந்த கிளீன நம்மட ஆறு நம்மளோட கடந்தவனு அவன் மற்ற நெல்லியடி அவனும் தெரியும் மற்ற அவனோட பேர் ஞாபகம் இல்லாங்கிற சுரேன் வந்துட்டு பிரான்சில் குழப்படி விட்டுருக்காரு பிடிச்சி அனுப்பிவிட்டான் சரியா அதெல்லாம் காய்ச்சா கவலை ஓ சரி ஓ சந்தோஷம் ரைட் ஓகே ஓகே சந்திப்போம் வாங்க அடி ஓ எங்க மான் மாங்குட்டி அதான் இல்லை போல என்னவா காய்க்கானிய பழைய எத்தனை தூக்கம் ஆ ஏனப்பா பழைய ரெஸ்ட் எடுங்கப்பா உலகத்துல சொன்னீர் காசு காசு சேர்த்து வைக்கலாம் இவரே கிடையாது அவரா நீங்கள் ஐயோ ஐயோ வரைக்காதீங்க பல வீடியோ முடிக்குது அவனில் ஒரு பழக்கம் படி அங்கே கண்டாடி கொடுக்குறான் அப்புறம் நீங்கள் யோசிக்க என்ன எடுக்கிறாங்க உண்மையில நான் மடிவு தான் கருப்பண்டா வெள்ளையிலே தான் நீங்கள் கருப்பண்டா கேண்டோசப்பா வெள்ளை தான் அறியுங்க கருப்பு மடிவு நீங்கள் இது என்ன டைரி மில் 2 வருஷம் வாடுறது கருப்பு தானே அதுதான் கதை முடிச்சு படம் முடிஞ்சு 10,000 கோடிக்கு பிள்ளைகளுக்கு கருப்பாக தான் விட்டுருக்கான் கதை வெட்டொண்டு துண்டு 2 தான் ஒருக்கா வந்தால் அப்புறம் நேரண்டா வேனில் வர்றது சிலவர்கள் நடந்து வருவோம் அவங்க எங்கள் கதிரா பக்கம் போகிறோம்டா அப்போக்கு முருகண்டிக்கு வாரையில் ஏஞ்சிருக்கிறிய மக்களை காணலையே 3 வேலை வரணும் இவரா அது வித்தியாசம் ஆள்கிட்ட வழி வாங்குது நியாயம் இருக்கு ஷூவெல்லாம் அடிச்சு கவனிக்கல அம்மையாக கவனிக்கல
ஆளை தான் கொண்டு விட போகிறோம் ஆள் லண்டன் போகும் ஆளை தான் விட போகிறோம் அடே அந்த மாதிரிக்கு செஞ்சு விடலாம். அண்ணன் போடுறா அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொண்டு போவாங்க. இந்த ஃபோன் நம்பர்லாம் கொண்டு டாச்சப்படுத்தாங்க. அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொண்டு போவாங்க. ஒரு கதைங்க ஆளோட கடைசி நீ எப்போ கொண்டு போவாங்க. கிழமைக்கெல்லாம் லண்டன் பெரிய கஞ்சி இனி எப்போ காண புரியல ஏரியா லண்டன் போறேன்டா. இனி எப்போ காண புரியல எந்த அக்கௌண்ட் நம்பர் கொண்டு போவாங்க? 8 நம்பர் 6 நம்பர். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் 6 6 பாருங்க. சாரி நீங்க வதைக்காங்க. இல்லை வதைக்கல கேட்குறேன். 8 பிஓசிக்கு 8 நம்பர். பிஓசிக்கு லண்டன்ல இருந்து போட தான் வரியா? இப்போ வந்து 3 லட்சம். சரி பாப்போம். எத்தனை சைவர்? உண்மையாக 3 லட்சம் போட்டுருக்கு. எத்தனை சைவர்? சத்தியா போட்டுருக்கு. அதானப்பா எத்தனை சைவர்? 3 எத்தனை சைவர் மட்டும் இருக்குது? 5 6 தான் போட்டிருந்தேன். இங்கே வேற ஆளுக்கு காசு வந்து வாட்ஸ்அப் தான் வருது மெசேஜ். இப்படி கட்டுறேன். இங்கே மணி என்ன? ஃபுல்லாக செய்கிறேன். நல்ல விஷயம் தான். தக்காளியை போட்டு தான் 6 லட்சம் நான் போட்டுருக்கேன். முடிஞ்சாவது போடுறேன். அதுதான் அந்த காணி வித்தால். ஓ கடவுளே காசு நிற்கிறேன். இல்ல இல்லப்பா அந்த நீங்க சும்மா இல்லப்பா அந்த 1 லட்சம் ரூபாய் வித்தண்டியல் காணி உண்டு. கொடுத்தாச்சு காசு வாங்க. 1 லட்சம் ரூபாய் காணி கொடுத்தனால விஷயம் மாட்டாரு. கோடிக்கணக்காக கொடுத்தா பரவாயில்ல. அது ஒரு சின்ன காணி துண்டு. அது அதுக்கே யோசிக்க. அன்னைக்கு டீ ஒன்று ஏனப்பா அது ஒரு இங்கே அண்ணே வெளியே மலைநாட்டு போகிறான்னு பார்த்தேன். பிரேரப்ப ஷூல போட்டுக்கணும். நான் ஷூ 2 வச்சுக்கிறேன். மரியாதை நீங்க பச்சை ஷூ வச்சுக்கிறீங்க. பச்சை விருப்பம் கூட பிரேசில் டேக்குது. ஆள் பச்சை ஷூ வச்சுக்கிறேன். ஆள்கிட்ட வச்ச பச்சை கலர் என்ன அது இல்லப்பா. அதோட நாங்கள் டிஎன் அடிச்சுட்டு ஆட்டப்போ என்ன அடிக்கவில்லை. இங்கே ரேயாக்கா கோழி இந்த அடுத்தாப்பா அவங்களுக்கு சிநேகிதங்கள் தானே என்ன எல்லாம். அவா ரேயாக்கா இங்கே அவன் வெளியில் ஒரு ஆண்டர் வாழ்த்து சொல்லிடுவாங்கன்னா நீங்கள் என்ன இங்கே வெளியில ஏன் போறான்னு இருக்குது. இந்த வயசுல போவேன். இந்த வயசுல போடுறேன். போயிட்டாக்கன்னு வாங்க 2 நாள். 2 நாள் இல்லையோ ஓடி மாட்டாளப்பா வாரத்துக்கு விளங்கு விஷயங்கள். என்ன இப்போ நித்திர தூக்கம் தான். நாளே தெரியும் வரையா பிடிக்கிறீங்களா பிடிக்கிறீங்களா 2 ஒரே இடா நீ. அப்புறம் அப்பா பாக்கல பகடி விட்டு கொண்டு கடை பேரோ இது யாருக்கு போட்டுருக்கு அப்படியோ போட்டுடியா அப்ப நீ நெக்ஸ்ட் அன்புக்கு நெக்ஸ்ட் அட இந்த ஓட்டு கணக்கு இதா இருக்கு. அட இதா இருக்கு போட்டு அப்ப சரி நெக்ஸ்ட் மேலுக்கு படமல்ல போட்டு கிடக்கு விரிசா. அது சும்மா அடக்கடா எதை அமைச்சா ஒன்று தான் வரும். எந்த கால் தான் மிஞ்சி சொல்லாகும். இலங்கை கொள்ளாந்த வந்த அந்த மிஷின் ரோலையும் கடிக்கிறீல்ல நெக்ஸ்ட் விட நவத்திரை காட்டு கிடும் பிறகு சுண்டைவில் சேர்த்து காட்டுது. நெக்ஸ்ட் வாங்கலையா கூட பிடிச்சி ஊத்தாக்கால எவன் தான் மாவை போட்டு வரணும். அடே இல்லாடி நான் மயிலோடு எடுத்தேன். இல்லை நான் மயிலோடு மணியை நிற்குது அப்படின்னு கிடையாது. அடே எங்கடா மணியத்தை காட்டுறாங்க. டீ ஓடுது மணியம். ஆனா முடிவெட்டு நல்லா இருக்கியா. முடி வந்தால் அம்பாள் சலூன்ல வெட்டினது. அம்பாள் சலூன் அம்பாள் சலூன்டா. அம்பாள் சலூன் அம்பாள் என்ன பால் என்ன பால் வருங்கால ஏரியா இங்கே வா. முளைச்சு 3 இலைய விடல முதே செஞ்சு வா. மோட்டா ஒடியந்தான் தம்பி. எத்தனை வயசு? 18 ஆயிட்டா அண்ணாகோ. ஆடி வந்தா 24. ஆடாம வந்தா எத்தனை?
அப்போ 21 ஏன் லேட்டாக பிறந்தே காணுமே என்னடா சுற்றி கொண்டிருக்கேன் உண்மையிலே மிஸ்டர் சுமன் சிறந்த ஒரு வீடியோக்களை வந்து அவரோட சேனலில் வந்து போட்டுக்கணும் வேறு அந்த வகையில் பார்க்குற நீங்களும் ஆளுக்கு ஒரு சின்ன ஒரு இன்னும் ஒரு மெருகூட்டுனா நல்லா இருக்குமென்று நான் சொல்லுது. கவிதாஸ் என்ன செய்கிறாய்? ஸோ வந்து முருகண்டியிலேருந்து நாங்கள் வெளுக்கிட்டோம். இப்படியே நாங்கள் வீடியோ முடித்த வேண்டாம் தான் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் இப்போ முடிச்சு கொண்டு நாளைக்கு என்ன மாதிரி நிலைமைப்பாடுன்ற பார்த்து சொல்கிறோம். ஆனால் எனக்கண்டா ஈரான் அமெரிக்கா சண்டையாக கொஞ்சம் ஓஞ்சு கிடக்குமா போலாம் கிடக்கு வானங்களை இங்கே பார்த்தா ஜனங்கள் போக்குவரத்து கூட தான் கிடக்கு குறையணுன்னு தான் எங்களோட ஆசையும். இனி ரம் என்ன செய்கிறாரோ தெரியாது. அவற்றை மனநலங்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சீருக்கு வர நினைக்கிறேன். இப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம் வேணே சந்திப்போம் மறுபடியுமாக கனாலை. பிறகு இந்த மனுவல் ஓடுறன்றது கொஞ்சம் ஒரு மாயத்தான் கிடக்கு. அக்னி நீ வர புது சப்பாத்து போட்டிருக்க ஆனால் மனுவல் தான் நல்லா கிடக்கு ஓட இல்லையாண்டு இல்லை. ஆனாலும் அந்த என்ன சொல்கிறது ஓட்டோ ஓடுற மாதிரிக்கு வராது. கொஞ்சம் ஓகே, சந்திப்போம். பாய்.